கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 11 சங்கீதம் 7 கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. 11 சங்கீதம் 7 கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. ஏசப்பா எப்படிப்பட்டவர்னா நீதியின் மேல் பிரியமுள்ளவர். ஆமென். அவர் நீதி உள்ளவர். அவர் நியாயம் தீர்த்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். ஆமென். அவருடைய முகம் செம்மையானவங்க மேல் நோக்கமாக இருக்குதான். அவருக்கு உண்மையாக, அவர் கீழ்ப்படைந்து எங்கே இருந்தாலும் உண்மையாக இருக்காங்களே அவங்கள அவர் நோக்கி பார்த்துட்டே இருக்கார். இப்போ கூட நினைக்கிறீங்களா, நான் உண்மையாக தான் இருக்கேன், ஆனாலும் இந்த வீண் பழி என் மேலே, நான் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, என் குடும்பத்தில், எல்லா இடத்துலையும் நான் உண்மையாக இருக்கேன், ஆனாலும் நான் செய்யாத தவறுக்கு என்னை குற்றவாளியாக வைத்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, தண்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான நீதியை ஏசப்பா செய்வார். ஆமென். நீங்கள் தப்பு பண்ணல, உங்களுக்காக ஏசப்பா யுத்தம் செய்வார். உங்களுக்காக ஏசப்பா நியாயம் விசாரிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ல, சோர்ந்து போகாத, கலங்காத, உன் கூட நான் இருக்கிறேன், உனக்கானதை, உன்னுடைய உயர்வை நான் தருவேன், உனக்கு நான் நீதி செய்வேன்னு சொல்கிறாரு. சோர்ந்து போயிட்டீங்கள, ரொம்ப சோர்ந்துட்டீங்க. ஏசப்பா சொல்கிறார், கவலைப்படாது, உன்னை பலப்படுத்த விதமாக நான் உனக்காக நீதி செய்து உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன்னு சொல்கிறாரு. விசுவாசமாக இருங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு நீதி தந்து உங்களை ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென்.